பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற படம் பிடித்து காட்டியவர் வாணிதாசன். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மழை. தமிழகத்தில் காந்தியடிகள் மொழி பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்வித அழைத்தனர்? ஏறு தழுவுதல். கீழ்கணவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுன் கேட்டிருக்காங்க. இலக்கியச் செம்மல்தான் பொருந்தாது. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். தில்லையாடி வள்ளியம்மை தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். அறிவியல் அறிஞர் முஸ்தபா வரையறுத்த செம்மொழிக்கான 16 தகுதி கோட்பாடுகள் இடம்பெறாதது எது? தூய்மை. மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர். பிரவணகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர். ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் கம்பர். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை. உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் சூலியன் வின்சென்ட். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் வே. ராமலிங்கனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். புத்தரசு ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். கா. சச்சிதானந்தன்.